தினமும் காலையில் அலாரம் அடிக்கும்போது உனக்குள்ள ஒரு கனமான ஃபீலிங் வருதா? உன்னால அந்த கட்டில்ல இருந்து எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு உன் வேலை உன்னை டயர்டாக்குதா? நீ செய்யற வேலை உன்னை சித்திரவதை பண்ணுதா? எல்லாரும் செய்யற வேலைய நான் ஏன் செய்யக்கூடாது? இந்த கேள்வியைத்தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு, இது உன்னோட ரூட் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த குரல் சொல்றது உண்மை. நீ திறமை இல்லாத ஆளு இல்ல, நீ சோம்பேறி இல்ல, நீ தப்பான மண்ணுல சரியான விதைய போட ட்ரை பண்ற, அவ்வளவுதான். உன் விதை வாடாம இருக்க இதுதான் வழி. உன் வேலை உன்னோட இயல்பை எதிர்த்து நிக்கும்போது உன் லைஃப் ஒரு தொடர்ச்சியான போராட்டமாகிடும். உன்னோட ராசி உன்னோட இயல்பான பலத்தையும் நீ எதுக்காக போராக பிறந்தங்கிறதையும் தெளிவா சொல்லுது. இந்த 6 நிமிஷத்துல உன் ராசியோட பேசிக் நேச்சர் என்ன? எந்த 3 ராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கவே கூடாது? எந்த 2 ராசிக்காரங்க லீடர்ஷிப் போஸ்ட தவிர்ப்பது நல்லது? உன் ராசிக்கு பொருத்தமில்லாத வேலைகள் என்னென்ன? இது உன் வேலையை வெறுக்கிற கடைசி நாளாயிருக்கட்டும். கடைசி வரைக்கும் பாரு. வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்திட்டு இருக்கிறது பிசிஎஸ் டாக்ஸ். ஜோதிடம்ங்கிறது எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்ல, இது உன்னை நீயே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ். உன்னை நீயே புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு ராசியும் நெருப்பு, மண், காற்று இல்லனா நீருங்கிற ஏதோ ஒரு பிரபஞ்ச ஆற்றலால ஆளப்படுது. நீ நெருப்பால ஆளப்படுற ஆளா இருந்தா ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ஆபீஸ் வேலையை உன்னால தாங்கவே முடியாது. நீ மண்ணால ஆளப்படுற ஆளா இருந்தா நிலையில்லாத தொழில்கள் உனக்கு அமைதியை கொடுக்காது. உன் பவரை வேஸ்ட் பண்ணாத. இன்னைக்கு உன் ராசிக்கு எதிரா இருக்கிற வேலைகளை நீ தெரிஞ்சுப்ப. உன் பலவீனங்களை பார்க்காம உன் ராசியோட இயல்பான பலத்தை மட்டும் யூஸ் பண்ற வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைப்ப. 1. 4 வகை ஆற்றல்களின் ரகசியம். உன் ராசிக்கு ஏன் சில வேலைகள் செட் ஆகாது? 4 வகை ஆற்றல்களின் ரகசியம். உன் ராசிக்கு ஏன் சில வேலைகள் ஒத்துக்காதுங்கிறத 4 வகை ஆற்றல்களோட சீக்ரெட்ல இருந்து புரிஞ்சுப்போம். உன் பவர் எது? கண்டுபிடி. முதல் வகை நெருப்பு ராசிகள். மேஷம், சிம்மம், தனுசு. இவங்க தைரியம், அதிகாரம், ஃபாஸ்ட் ஆக்ஷன்னு சுதந்திரத்தை விரும்புவாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்து டேட்டா என்ட்ரி செய்யற வேலை இவங்களுக்கு நரகம். 2வது வகை மண் ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம். இவங்க நிலைப்பு, பொறுமை, நடைமுறை அறிவுன்னு உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நிலையில்லாத பங்குச்சந்தை வர்த்தகம் இவங்களுக்கு நிம்மதியை கெடுத்தோம். 3வது வகை காற்று ராசிகள். மிதுனம், துலாம், கும்பம். இவங்க தொடர்பு, அறிவு பரிமாற்றம், சோஷியல் கேங்னு பலவிதம் கொண்டவங்க. தனியா வேலை செய்யற ரிசர்ச் இவங்களுக்கு போர் அடிக்கும். 4வது வகை நீர் ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம். இவங்க ஃபீலிங்ஸ், உள்ளுணர்வு, கேரிங்னு பாதுகாப்பு உணர்வு அதிகம் உள்ளவங்க. அதிக பிரஷர் உள்ள சேல்ஸ் இல்லனா ஆர்மி வேலை இவங்கள உடைச்சிடும். உன் ராசி எந்த ஆற்றல்ல இருக்குன்னு பாரு. அந்த ஆற்றலோட இயல்பை எதிர்த்து நீ வேலை செஞ்சா நீ லைஃப்ல நிம்மதியை காண முடியாது. இதுதான் உண்மை. உண்மை உன் நிம்மதியை தேடட்டும். 2. ராசிக்கு ஒருபோதும் பொருந்தாத 5 தொழில் தவறுகள். உன் ராசிக்கு ஒருபோதும் பொருந்தாத 5 தொழில் ரூட்ஸ், அதாவது 5 தவறுகள். இந்த தவறுகள் தான் உன் லைஃபை கெடுக்குது. தவறு நம்பர் 1, ரிஸ்க் எடுக்கவே கூடாத ராசிகள். மண் பிளஸ் நீர். ரிஷபம், கன்னி, மகரம், கடகம், விருச்சிகம், மீனம். இந்த ராசிகளுக்கு நிலைப்பு, பாதுகாப்பு முக்கியம். நிலையில்லாத பிசினஸ் இல்லனா பங்குச்சந்தையில இறங்கும்போது அதிக டென்ஷனுக்கும் தோல்விகளுக்கும் ஆளாவாங்க. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி முழுசா சேஃப்டியான வழிகளை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. தவறு 2, தலைமை பொறுப்பை தவிர்க்க வேண்டிய ராசிகள். சந்திரன் பிளஸ் காற்று. கடகம், துலாம். இந்த ராசிகள் எமோஷனல் இல்லனா இணக்கமா இருக்க விரும்புவாங்க. இவங்க லீடர் ஆகும்போது கடினமான முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறுவாங்க, இல்லனா மத்தவங்கள ஹர்ட் பண்ண விரும்பாம முடிவை தள்ளி போடுவாங்க. தலைமை பொறுப்புக்கு பதிலா அட்வைஸ் கொடுக்கிற ஆலோசகராகவோ இல்லனா கூட்டாளியாகவோ இருப்பது பெஸ்ட். ஜெயிப்பது உன் கையில். தவறு 3, ஒரே இடத்தில் முடங்கிக் கூடாத ராசிகள். நெருப்பு பிளஸ் புதன். மேஷம், சிம்மம், தனுசு, மிதுனம். இவங்களுக்கு உழைப்பும் சவால்களும் தேவை. நாள் முழுக்க சேர்ல உட்காந்து ஒரே மாதிரி வேலையை செய்யும்போது சீக்கிரமா போர் அடிச்சு பவரை இழப்பாங்க. டிராவல், களமாய்வு, புது சவால்கள் உள்ள வேலைகளை தேர்வு பண்ணுங்க. உன் பவரை வெளிப்படுத்து. தவறு 4, ரகசியம் காக்க முடியாத ராசிகள். நெருப்பு பிளஸ் காற்று. மேஷம், சிம்மம், மிதுனம்.
இவங்களுக்கு பேசவும் வெளிப்படுத்தவும் பிடிக்கும். சட்டம், ரிசர்ச் மாதிரி சீக்ரெட் காக்க வேண்டிய வேலைகள்ல வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாம பிரச்சனையை உருவாக்குவாங்க. பேச்சு, எழுத்து, டீச்சிங் மாதிரி ஓப்பனான வேலைகளை தேர்ந்தெடுங்க. திறமையை மூடி வைக்காதீங்க. இந்த தவறுகளை விட்டா உன் லைஃப்ல பாதி போராட்டங்கள் குறையும். அமைதியான லைஃபுக்கு இதுதான் ரூட்டு. எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்க்கறப்ப உன் ராசி ஒரு மைனஸ் இல்ல, அது நீ எடுத்துட்டு வந்த ஒரு வரம். உன் வரம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. நீ தப்பான வேலையில இருக்கும்போது தினமும் நீ அந்த வரத்துக்கு எதிரா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால தான் உன் மனசு டயர்டாகுது. நீ எதுக்காக பிறந்தையோ அதை செய்ய ஆரம்பி. இப்போ உன் ராசியோட இயல்பான பலத்துக்கு ஏத்த வேலையை நோக்கி போக ரெடியா? உன் ராசி என்ன? உன் ராசிக்கு ஒத்துக்காத வேலையை நீ இப்போ செஞ்சிட்டு இருக்கியா? ஆமானா அந்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க பாடம் கத்துக்கட்டும். நீ உன்னை வெறுக்கிற ஒரு வேலையில இருந்த உன்னை லவ் பண்ற ஒரு தொழிலுக்கு மாற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.